ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நாளைக்கு நமக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது எனக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கணக்கில் என்ன வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். 777 ஏசியில் 2 நாள் தொடர்ந்து அடிச்சிருப்பான். ஏசி டபுள்ஸு. அப்போ அந்த ஏசி டபுள்ஸுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ்லேயே நமக்கு இங்கே ஒரு ஏபி டபுள்ஸ் அப்படின்னு சொல்லி கரெக்டாக 77க்கு 77ன்னு அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த நாளுமே பார்த்திங்கன்னா இங்கே ஏசி டபுள்ஸ் தான் அடிச்சிருப்பான். அதாவது அதே 77 தான் மறுபடியும் ரிப்பீட் அடிச்சிருப்பான். ஆனால் நமக்கு இங்கே ஏபியில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 77 அடிக்காமல் 22 அப்படிங்கிற கரெக்டாக கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா? திருப்பி அங்கே 77 அப்படிங்கிறது எடுக்காமல் இங்கே 22 அப்படிங்கிற கொண்டு வந்துட்டான். அது கீழே பார்த்திங்கன்னா அந்த 77 சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசியில் நமக்கு ஒரு 27 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே அடித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏசியில் எடுத்து ஏபின்னு அடிச்சுட்டு வந்தான். இப்போ ஒருவேளை அந்த பிசியில் இருக்கிற ஒருவேளை இந்த ஏசியில் அடிச்சிருக்கான் இல்லைங்களா? அதனால் வந்து இந்த ஏசியில் நாளைக்கு வந்து இந்த 27 அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக தான் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா ஏசியில் வந்து எனக்கு ஒரு 27 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கிது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 77, ரெண்டாவது 77க்கு 22 அப்படின்னு அடிச்சிருக்கிறான். ஒருவேளை நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கானா நாங்கள் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் பார்க்கும்போது இந்த 27 அப்படிங்கிறது நாளைக்கு ஏசியில் ஒரு 27 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அப்போ ஏசி 27 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு பிசியில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அது பார்க்கும்போது அதுலேயும் ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ ஏசி 27 அப்படிங்கிறதுக்கு இந்த ரூட் சொல்லிட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை கிளியர் பண்ணிட்டு பிசிக்கு என்ன பார்க்கலாம். பிசிக்கு ஒரு ரூட்டு பார்க்கலாம். ஏசி 27 அப்படிங்கிறத நம்ம இதில் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி நமக்கு ஏபியில் டபுள்ஸ் என்னெல்லாம் அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபியில் டபுள்ஸு நமக்கு இங்கே ஒரு 44 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடித்தான். அடுத்து வந்து 66 அப்படிங்கிறத அடித்தான். அது வந்து ட்ரிபிள்ஸு, அதனால் வந்து நான் டபுள்ஸ் கணக்கில் எடுக்கலை. அடுத்த டபுள்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே 77 அப்படிங்கிற நம்பர் தான் அடிச்சிருக்கான். இப்போ நமக்கு 22 அப்படிங்கிறத அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி கெஸ்ஸிங் கிடைக்கிது அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இந்த 44 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அவன் எப்படி ஆடிருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். 44க்கு இந்த 44க்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஏசி 56 அது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். 56 அப்படிங்கிறத திருப்பினோம்னா 65 அப்படின்னு வரும். அதாவது ரிவர்ஸ் பண்ணோம்னா 65ன்னு வரும். அதில் என்ன பண்ணியிருக்கான், பவர் பண்ணி ஒரு நம்பரை பவர் பண்ணி 15 அப்படிங்கிறத மறுநாள் நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்துருப்பான். ஓகேங்களா? 44 டபுள்ஸு அதை காமனாக வச்சு மேலே பார்த்திங்கன்னா ஏசி 56, அந்த 56 ரிவர்ஸ் பண்ணோம்னா 65. அந்த 65ல் ஒரு நம்பர் பவரு, அது 15 அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிசியில் கரெக்டாக கொடுத்துருப்பான். அடுத்ததுமே பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக தெளிவாகவே கொடுத்துருக்கான். அது என்னென்னு பாருங்கள். என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி மேலே ஏசி 87 ரிவர்ஸ் பண்ணோம்னா 78ன்னு வரும். ஓகேங்களா? அந்த 78 என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். மறுநாள் பிசியில் ஃபுல் பவர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் பவர் பண்ணால் இப்போ இங்கே 2 நம்பருமே பவர் பண்ணி 73, அதாவது 78 அப்படிங்கிறதுக்கு ஃபுல் பவர் 23 அப்படிங்கிறத கரெக்டாக பிசிலே கொண்டு வந்தேன். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 22 இப்போ நம்மளுக்கு இருக்குது. இப்போ இந்த 22க்கு என்ன ஆடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ஏசி 75 அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி ஆனால் ரெண்டாவது 2 நம்பருமே பவர் பண்ணிட்டான். இப்போ இங்கே மூணாவது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் பவர் பண்ணாமல் அடிக்கணும், ரிவர்ஸ் பண்ணி அடிக்கணும். மேலேயுமே பார்த்திங்கன்னா அந்த 56 ரிவர்ஸ் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணி 15ன்னு அடித்தான். கீழே பார்த்திங்கன்னா 87 ரிவர்ஸ் பண்ணோம்னா 78 அதையும் பவர் பண்ணி அடித்தான். அப்போ இந்த 75 ரிவர்ஸ் பண்ணி பவர் பண்ணாமல் இங்கே 57 அப்படின்னு அடிக்கணும். ஏசி 75 எடுத்து இங்கே 57 அப்படின்னு சொல்லி ஒரு பிசியில் ஒரு 57 அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா? பிசியில் ஒரு 57 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து ஏசியில் ஒரு நம்பர் கொடுத்தோம் இல்லைங்களா? ஏசியில் ஒரு 27 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இது ரெண்டையும் பேர் பண்ணோம்னா ஒரு 257 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக கிடைக்கும். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு
சரியாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரூட் பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ரூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏ போர்டு 7 என்னெல்லாம் ஆடிருக்கான் அப்படிங்கிறத ஒரு ஓரளவு மார்க் பண்ணுறேன். அதில் வந்து அந்த 7 வச்சு என்ன கெஸ்ஸிங் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? 7 அடுத்த 7 பார்த்தீங்கன்னா இங்கே ஆடிருப்பான். அதுக்கு அடுத்த 7 இங்கே ஆடிருப்பான், இங்கே ஆடிருப்பான். அதுக்கு அடுத்த 7 இங்கேயும் ஆடிருப்பான். அதுக்கு அடுத்து இங்கே ஆடிருப்பான். ஓகேங்களா? இப்போ இந்த 7 அடிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 7 அடித்து 2 நாள் விட்டு தான் அடுத்த 7 அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு 7 மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அந்த 7 மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அடித்த 7 எல்லாத்தையுமே பாருங்கள், கரெக்டாக ஏ போர்டு 7 அப்படின்னு அடித்து 3 நாள் விட்டு தான் கரெக்டாக அடுத்த 7 அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதே மாதிரி 3 நாள் விட்டு அடுத்த 7, அதே மாதிரி 3 நாள் விட்டு மறுபடியும் அடுத்த 7 அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அந்த 4 7க்குமே மொத்தம் 5 7 அடிச்சிருக்கான். அந்த 7ல் நமக்கு 4 7 பார்த்திங்கன்னா 3 நாள் கேப் விட்டு கரெக்டாக நமக்கு அந்த இதை நம்பரை கொண்டு வந்திருப்பான். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு தான் நமக்கு வந்து நம்பர் சொல்ல போகிறேன். இப்போ என்ன அப்போ கெஸ்ஸிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 7 அடித்து ஒரு நாள் விட்டு பாருங்கள், ஏபி 15. ஓகேங்களா? ஏபி 15. இதில் அந்த 15 அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பி போர்டை பவர் பண்ணி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 15க்கு பி போர்டை பவர் பண்ணோம்னா 10ன்னு வரும். அதை என்ன பண்ணியிருக்கான், ஒரு 7 விட்டு அதுக்கு அடுத்த 7ல் ஒரு நாள் விட்டு, அதே மாதிரி அங்கே எப்படி ஒரு நாள் விட்டு அடித்தானோ அதே மாதிரி ஒரு நாள் விட்டு இங்கே பிசியில் 10. ஓகேங்களா? அந்த பிசியில் 10ன்னு வைக்கும்போது ஏ போர்டும் அதே நம்பர் தான் வச்சுருக்கான். அதே 10 010 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 7 நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது 7 எல்லாமே பார்த்திங்கன்னா 3 நாள் கேப்பில் அடிச்சிருக்கான். இதை வேணால் உங்களுக்கு வேறு கலரில் மார்க் பண்ணுறேன். அப்போ புரிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 7 இந்த 7 விட்டாச்சு. அதுக்கு அடுத்த 7 எல்லாமே பார்த்திங்கன்னா 3 நாள் கேப் விட்டு அடிச்சிருக்கிறதுனால அதுதான் வந்து நமக்கு பேட்டர்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 7க்கு ஒரு நாள் விட்டு ஏபியில் 15. அந்த ஏபி 15ல் அந்த ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா 10 அப்படின்னு கிடைக்கும். அந்த 10 பிசியில் அடிக்கும்போது அந்த ஏ போர்ட்லேயே அந்த பிசி போர்டில் வர்ற 0வை வச்சு கரெக்டாக வந்து முடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கெஸ்ஸிங் வருதுன்னு பாருங்கள். அதாவது இங்கே எப்படி அடிக்கும்போது இதை வந்து முன்னாடியே அட்வான்ஸாக அடிச்சிட்டான். நம்ம வந்து அது அட்வான்ஸாக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிக்கும்போது ஏசியில் டபுள்ஸ்னு அடிச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது ஒரே ஒரு நிமிஷம். ஏசியில் நமக்கு வந்து டபுள்ஸ் அப்படிங்கிறத அடித்ததுனால இப்போ இங்கே பாருங்கள், இந்த 7க்கு ரெண்டாவது 7க்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், பிசியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏசி டபுள்ஸ் அடித்து 28 அப்படின்னு அடிச்சிருக்கான். ஆனால் 8 அப்படிங்கிறத நமக்கு டபுள்ஸாகவே அடித்து முடிச்சிட்டான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 15 அடித்து அதை எடுத்து இங்கே அடித்தான். ஆனால் ரெண்டாவது டைமு அவன் 8 வந்து ஃபஸ்ட்டே அடிச்சிட்டான். டபுள்ஸை கொண்டு வந்து முன்னாடியே அடித்து, அப்போ அந்த 28க்கு இங்கே எப்படி 15, அந்த 15ல் ஒரு நம்பரை பவர் பண்ணி 10ன்னு அடித்தான். அந்த 10 எப்படி ஏசியில் 2 0ன்னு வச்சான். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்னா முன்னாடியே 2 டபுள்ஸை வச்சுட்டான். அப்போ 28 அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பிசியில் இருக்கிற 28 எடுத்து அவன் கரெக்டாக ஏபியில் அந்த 8க்கு பவர் 3 அப்படின்னு வச்சு 23 அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு ஏபியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சொல்கிறது புரியலை அப்படின்னா இந்த 15 எடுத்து எப்படி இங்கே வந்து 10ன்னு அடித்தானோ அந்த 10ன்னு அடிக்கும்போது சி போர்டில் வந்ததை இங்கே அப்படியே வச்சுருப்பான். அப்போ இந்த 23 அப்படிங்கிறது இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த 23 எடுத்து பவர் பண்ணோம் அப்படின்னா 28 அப்படின்னு வரும். அந்த 28 இங்கே அடிச்சிருக்கான் பாருங்கள். அந்த சி போர்டு வர 8 இங்கே ஏ போர்ட்லேயும் வச்சுருப்பான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏபி 23 அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏசி 23 பிசி 23ன்னு இருக்குது. ஏபி 23 வர்றதுக்கு அதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 23 அப்படிங்கிற ஒரு நம்பரு நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஏபியில் ஒரு 23 அப்படின்னு கிடைக்கிது. ஏபி 23 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கிது. சப்போர்ட்டுக்கு ஒரு 32 அப்படிங்கிறத திருப்பி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இந்த 15 அப்படின்னு அடிக்கும்போது சி போர்டு என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள், 9. ஓகேங்களா? அது புரிகிற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதாவது இந்த 15 அப்படின்னு அடிக்கும்போது அந்த 7க்கு ஒரு நாள் விட்டு தான் அடித்தான். ஆனால் அந்த 7க்கு ஒரு நாள் கேப்பில் என்ன அடிச்சிருக்கான்னு பாருங்கள், 541 அப்படின்னு அடிச்சிருப்பான். 541. அதில் ஏசி
ஏசி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் 51. அந்த 51 திருப்பி 15ன்னு அடிக்கும்போது அந்த பிஓவில் இருக்கிற 4க்கு பவர் தான் 9 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போ நமக்கு அதே மாதிரி இங்கே என்ன கேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி 23 தான் இருக்குது. அதுக்கு தான் அந்த சப்போர்ட்டுக்கு 32 நான் கொடுத்ததுக்கு காரணமும் அதுதான். அதாவது அந்த 32 திருப்பி இங்கே வந்து அவன் 23 திருப்பி 32ன்னு அப்படி இங்கே ஒரு வேளை அடித்தான் அப்படின்னா இந்த பி போர்டை எடுத்து அவன் கரெக்டாக இங்கேயே பவர் பண்ணி 7 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு கிடைக்கிற நம்பர் என்ன கிடைக்கும், ஒரு 237 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். அடுத்து ஒரு 327 அப்படிங்கிற ஒரு நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது 2வது பேட்டர்னு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். புரியுதான்னு பாருங்கள். புரியலாட்டி சொல்லுங்கள். நாளைக்கு போடுற வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ரூட்டு. ஓகேங்களா? முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எதுக்காக இந்த இதை வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 7 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அதுக்கு பாருங்கள் 77 அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 7ன்னு அடிக்கும்போது அதுக்கு ஒரு 77 அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து இங்கே இந்த 7க்கு ஒரு அடிக்கும்போது 73 அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கும். அதே மாதிரி அடுத்த 7க்கும் 73 அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அது மேட்ச் பண்ணும்போதுனால தான் நான் இதை மேட்ச் பண்ணி நான் இப்படி எடுத்துருக்கிறேன். எனக்கு தோணுனதை வச்சு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. வருதோ வரலைங்கிறத தாண்டி நமக்கு இப்படி ஒரு ரூட் எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். அதனால தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.